வணக்கம் நண்பர்களே. இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா 3வது ஓடிஐ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சிட்னில தான் நடக்க போகுது. இந்த மேட்ச் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி இந்திய அணி ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸை வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கையில தூக்கி கொடுத்துட்டாங்கன்னு நம்ம வந்து சொல்லி ஆகணும். இந்தியா முதல்ல நடந்த 2 ஓடிஐ மேட்ச்ல ஒரு தோல்வியை தழுவிருக்காங்க. ஆஸ்திரேலியா இந்த மேட்சும் பாத்தீங்கன்னா 3வது ஓடிஐ மேட்சை வின் பண்ணி இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா, இல்ல இந்தியா ஒரு ஆறுதல் வெற்றியோட வந்து முடிப்பாங்களா இந்த ஓடிஐ சீரீஸை? விராட் கோலி, ரோஹித் சர்மா போன மேட்ச்லயாவது ரோஹித் சர்மா ஒரு நல்ல ஒரு ரன்ஸ் அடிச்சாரு. ஆனா விராட் கோலி 2 மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல இன்னிங்ஸ்ங்கிறது பில்ட் பண்ண முடியல. அதாவது 0 ரன்னுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா 0 ரன்னுக்கு அவர் அவுட் ஆகி ஃபெவிலின் அப்படிங்கிறது திரும்பினாரு. முதல் 2 ஓடிஐக்கும் பிளஸ் அவங்களோட நேரமா இல்ல வந்து இந்திய அணி தொடர் தோல்விக்கு அவங்களோட நேரம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான்னு தெரியல. அவங்க உள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய அணி 2 தோல்வி, 2மே பாத்தீங்கன்னா மோசமான ஒரு தோல்வி. அது ஆஸ்திரேலியாவோட தோல்வி அடைஞ்சிருக்காங்க. ரோஹித் சர்மா ஒரு இன்னிங்ஸ் நல்லா அடிச்சாரு, ஒரு இன்னிங்ஸ் அடிக்கல. விராட் கோலி 2 இன்னிங்ஸ்லயும் கோல்டன் டக்கு. யாரோட நேரம்னே தெரியல. ஆனா அவங்களோட நேரம் இந்திய தொடர் தோல்வியில சந்திச்சிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன டீடைல்ஸ் நம்ம வந்து பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி இப்பதான் ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல பெல் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் வரும். நண்பர்களே, இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் 2 மேட்ச் பெர்த்ல நடந்த மேட்ச் இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க. பிளஸ் அடிலைடில் நடந்த மேட்ச் இந்தியா வந்து தோல்வியை தழுவிருக்காங்க. பிளஸ் இது வந்து 3வது ஓடிய மேட்ச் சிட்னில நடக்க போது. நல்ல ஒரு சிட்னில பிச்சு பயங்கரமா இருக்கும். எக்ஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோரே பாத்தீங்கன்னா 300 ரன்னுக்கு மேல வந்து வருங்க. சிட்னியை பொறுத்த வரைக்கும் சரியான ஒரு பேட்டிங் விக்கெட். இந்த விக்கெட் பாத்தீங்கன்னா இந்த விக்கெட்ல ஃபாஸ்ட் பவுலருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றதே ரொம்ப 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 கம்மி. பிளஸ் நம்மளோட இந்தியன் கண்டிஷன்ல எப்படி பிச் இருக்குமோ அதே மாதிரி நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக் ஸ்பின்னர்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜ்ங்கிறது நீங்க பிச்சை பொறுத்த வரைக்கும் சிட்னியை பொறுத்த கிடைக்கும். பேட்டிங்லயும் நல்ல அடி வெறித்தனமா பேட்டிங் ஆடலாம். பிளஸ் வந்து ஸ்பின்னர்களுக்கும் பாத்தீங்கன்னா நல்லாவே அட்வான்டேஜ் கிடைக்கும். பிளஸ் ஃபர்ஸ்ட் பேட்டிங் போய்க்கிற டீம் ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். ஒரு பெரிய இன்னிங்ஸ்ங்கிறத ஆப்போனன்ட் டீம் மேல போடலாம். பிளஸ் சேஸ் பண்ற டீமுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த பிச்சை பொறுத்தவரைக்கும். ஏன்னா பெரிய இன்னிங்ஸ்ங்கிறது பில்ட் பண்ணிட்டாங்கன்னா சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ப்ரெஷர்ல போய் மாட்டிக்குவாங்க. அதனால சிட்னி கிரிக்கெட் கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்ங்க. ஆஸ்திரேலியாவா இருக்கட்டும், நாளைக்கு வந்து கொளுத்தி போட போறாங்க. சரியான ஒரு பேட்டிங் விக்கெட் ஆட போறாங்க. ஏன்னா 2 மேட்ச் வந்து ஜெயிச்சு சீரீஸை கம்ஃபர்டபுளா வின் பண்ணதுனால அவங்க சைடு ஒரு பிரஷர் கூட, ஒரு அழுத்தம் கூட சுத்தமாவே கிடையவே கிடையாது. அதனால எப்படியாவது இந்த மேட்சும் இந்தியாவை ஜெயிச்சு சீரீஸை பாத்தீங்கன்னா 3-0 அப்படி கணக்குல ஒயிட் வாஷ் பண்ணதான் பார்ப்பாங்க இந்தியாவை. சரியான பேட்டிங் விக்கெட்டா வேற அமைஞ்சு போச்சு. எந்த ஒரு பிரஷர் இல்லாம அடி வெளுன்னு இந்திய அணியை வெளுக்க போறாங்களா, இல்ல இந்தியா வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணுவாங்களா ஆஸ்திரேலியாவை? என்னதான் நீங்க வந்து பிரஷர் இல்லாம ஆடினாலும் உங்களை நான் வந்து அந்த பிரஷர் இல்லாம ஆடுறதே உங்களுக்கு ஒரு தெனாவட்டுல இருப்பீங்களா, அந்த ஒரு தெனாவட்டை பயன்படுத்தி நாங்க வந்து இந்த மேட்ச் வந்து ஈஸியா வின் பண்ண பார்ப்பாங்களா இந்திய அணியை பொறுத்தவரைக்கும்? ஏன்னா ஆல்மோஸ்ட் சீரீஸ் வந்து லாஸ் பண்ணிட்டோம் ஆஸ்திரேலியாவில. இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சா கொஞ்சமாவது ஒரு ஆறுதல் வெற்றியாவது இந்திய அணி கிடைக்கும். பிளஸ் ரசிகர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வேலை ஒரு வெற்றி வந்து கொடுக்கலாம். ஆனா இந்த மேட்சும் தோல்வியை தழுவுனாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கும். 3-0 அப்படின்னு ஒயிட் வாஷ் ஆனா இந்தியா ரொம்ப ரொம்ப மோசமாவே ஒரு தோல்வியா இருக்கும். ஏன்னா சரியான ஃபார்ம்ல இருக்க டீம் இந்திய டீம். போன மேட்ச் ஜெயிக்க வேண்டிய மேட்ச் நம்ம தான் தேவையில்லாம விட்டுட்டு சீரீஸையும் விட்டுட்டோம். அதனால இந்த மேட்சாவது ஜெயிச்சு ஒரு ஆறுதல் வெற்றியோட இந்த ஓடிஐ சீரீஸை முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு ஆசைன்னு சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்ததுக்கு அப்புறம் தொடர் தோல்விப்பா. 2 மேட்ச் தோல்வி அடைஞ்சிட்டோம், சீரீஸையும் லாஸ் பண்ணிட்டோம். பிளஸ் அடுத்த மேட்ச் தோத்துட்டோம்னா ஒயிட் வாஷும் ஆயிடுவோம். இப்படி இந்த பல சூழ்நிலையை வந்து மாட்டிக்கிட்டாங்க. அது விராட் கோலி, ரோஹித் சர்மா 2 பேருமே 2 பேர்த்தையும் எதிர்பார்த்தாங்க ரசிகர்கள். அவங்க வந்து இந்த மேட்சுக்குள்ள என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் இப்ப இந்தியாவை வந்து இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. பிளஸ் இந்தியா இந்த ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பா இவங்க 2 பேரும் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த பழியுமே பாத்தீங்கன்னா இந்த சீனியர் வீரரான விராட் கோலி, ரோஹித் சர்மா மேலதான் வந்து பாத்தீங்கன்னா போய் விழுந்திருக்குன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா ரோஹித் சர்மாவாவது ஒரு மேட்ச் அடிக்கல, ஒரு மேட்ச் அடிச்சாரு. ஆனா விராட் கோலி 2 மேட்சுமே பாத்தீங்கன்னா கோல்டன் டக்கோட்டாய் ஃபெவிலியன் திரும்பி இருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா பழி எல்லாம் இவங்க 2 பேர்த்து மேலதான் மேக்சிமம் விழுந்திருக்குன்னு சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 3வது ஓடிய மேட்ச் ரசிகர்களுக்கு ஒரு விருந்து படைக்குமா? குல்தீப் யாதவ உள்ள கொண்டு வருவாங்களா? ஏன்னா ஸ்பின் ட்ராக்கு இந்த மேட்ச்லயாவது குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்து பிளஸ் ஆஸ்திரேலியாவோட அந்த ஒரு துணிச்சலான ஒரு பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அந்த இளம் இந்திய வீரர்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு கம்பல்சரி குல்தீப் யாதவை இந்த ஓடிய மேட்ச்ல கொண்டு வந்தாங்கன்னா அவங்கள நம்ம வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு நல்ல வாய்ப்புங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 3வது ஓடிய மேட்ச் நம்ம ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லிக்கணும். அதனால இந்தியாவோட பிளேயிங் லெவன்ஸ்ல ஒரு சேஞ்சஸ்னா குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வந்தே ஆகணும். பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த மேட்ச் வந்து இந்தியா ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலை மாட்டிக்கிட்டாங்க. ஜெயிச்சாதான் ஒரு ஆறுதல் விட்டு ஒரு ஒயிட் வாஷ் ஆகாம தடுக்கிறதுக்கு நல்ல ஒரு
இந்த மேட்ச் ஜெயிச்சாகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்க வந்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. இந்தியா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்குவாங்களா இல்ல தோல்வி அடைவாங்களா? ஆஸ்திரேலியா 3-0 அப்படிங்கிற கணக்குல இந்தியாவை ஒயிட் வாஷ் பண்ணுவாங்களா? இந்தியா ஒரு ஆறுதல் வெற்றி கிடைக்குமா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பிளேயிங் 11ஸ்ல ஏதாவது இந்த மேட்ச் வந்து கௌதம் கம்பீர் சேஞ்ச் பண்ணுவாரா? குல்தீப் யாதவ் உள்ள கொண்டு வருவாரா? இந்த சேம் பிளேயிங் 11ஸோட தான் மறுபடியும் வந்து இந்திய அணி போய் மறுபடியும் மொக்க வாங்குவாங்க ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ பண்ணலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.